வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் 2 வெங்காயம், வரமிளகா, தக்காளி ஒரு 2 தக்காளி, அப்புறம் புதினா, பூண்டு, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி விழுதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கோங்க. குக்கரில் நெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு அதை வதக்குங்க நல்லா ஃபஸ்ட்டு. அது பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இந்த 2 வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அது சுருள வதங்கணும். இந்த வதங்கிறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் ரொம்ப நல்லா அதை வதங்குற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுது நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதை போட்டு அதையும் வதக்குங்க நல்லா. அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, தேவையான மிளகாப்பொடி அதெல்லாம் போட்டுக்கோங்க. உப்பும் அதிலே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுட்டுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தயிர் விட்டுக்கோங்க. விட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த காளானை எடுத்து அதோட சேர்த்துற வேண்டியதான். எடுத்து சேர்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு அழாக்கு அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி அந்த கணக்குக்கு அதில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இது கொதி வந்த பிறகு இந்த அரிசியை எடுத்து அதோட போடுங்க. போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. அதாவது எப்படி மூடி வைக்கணுன்னா, அந்த இது வந்து சமமாக வரணும். தண்ணியும் அந்த அரிசியும் வந்து சமமாக வரணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் மூடி வச்சு குக்கர் விசில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உதிராக வரும். 2 விசில் விட்டால் போதுங்க. நமக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.